உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் தங்கச்சி. அந்த சுந்தரவள்ளி கொலவெறியில இருப்பான்னு தெரிஞ்சும் அவ வீட்டுக்குள்ளேயே போய் குழப்பிட்டு வந்திருக்க பாரு. செம தில்லுமா உனக்கு. அவ நம்மள 4 அடி அடிச்சிருந்தாலும் அத வாங்கிக்கவும் நான் தயாரா தானே போனேன். அவ அழியறதுக்காக 2 அடி வாங்கினாலும் தப்பில்லைன்னு. உன் கூட சேர்ந்து எனக்கு இல்ல அடி விழுந்திருக்கும். அதை நினைச்சாதாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கண்ணே. அந்த குடும்பம் ரொம்ப டீசென்டான குடும்பம். ஓஹோ. அந்த தைரியத்துல தான் நானே புறப்பட்டு வந்தேன். அது சரி, நீ பாட்டுக்க குலசாமி கால பைரவர் அது இதுன்னு கதையை விட்டு வந்துட்ட. அவங்க பாட்டுக்க நாளைக்கே குறி கேட்க குலசாமி கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னா சாமி அவங்களுக்கு நல்ல குறி சொல்லிடாதா? அண்ணே, சிங்கம் நடமாடுற ஏரியால ஆட்டை கூண்டுல அடைச்சு வச்சு நடு காட்டுல விடுறது எதுக்காக? வேற எதுக்காக? சிங்கத்தை பிடிக்கத்தான். நானும் குலசாமின்னு அவங்க கண்ணுக்கு ஆட்டத்தானே காட்டியிருக்கேன். அவங்க நிச்சயம் நான் சொல்றத நம்ப மாட்டாங்க. நேரா புறப்பட்டு கோவிலுக்கு தான் வருவாங்க. அதத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். அவங்க வர்றதுக்காகத்தான் இத்தனை வேலையும் செஞ்சிருக்கேன். புரியலையே தங்கச்சி, அவங்க எதுக்காக சாமி கும்பிட வரணும்? சில விஷயங்களை ஊர்ல வச்சுதான்னு செய்ய முடியும். அதுக்காக தான் பொறி வச்சுட்டு வந்திருக்கேன். ஊருக்கு வரட்டும், அங்க வச்சு நான் என்னென்ன ஆட்டம் காட்டுறேன்னு நீயே பாரு. பரவாயில்லையம்மா, இந்த பிராடுத்தனம் பித்தளடத்தனம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னைய விட எத்தனையோ படி முன்னாடி போயிட்ட. நீ என் தங்கச்சின்னு நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு என்ன டிஃபன் இவ்வளவு பிரமாதமா இருக்கு? அமெரிக்க சிட்டிசன்ஸ் வந்த உடனே டிஃபன்ஸோட டேஸ்டே மாறிடுச்சு. ஏதோ அந்த லேடி வந்து சொல்லிட்டு போனதுல ஒரு நல்லது நடந்திருக்கு மச்சான். நாங்க ஜஸ்ட் வந்து தங்கச்சியை பார்த்து சம்பந்தம் பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். இப்போ என்னடானா குலதெய்வ கோயில் போறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, நானும் குலதெய்வத்தை பார்த்ததே இல்ல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். நாம என்ன பொங்க வைக்கவா போறோம்? குறி கேட்க தானே போறோம். எதுக்கு போன என்ன சுந்தரவள்ளி? குலசாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வர்றது புண்ணியம் தானே. அது போக குலசாமி கோயிலுக்கு போனாலாவது நல்லது கெட்டது எதுன்னு சாமியாவது காட்டி கொடுக்கணும்ல. ஆமா, எந்த கார் சொல்லிருக்கீங்க? வெளியே தான் ஒரு பெரிய கார் 2 சின்ன கார் இருக்குல்ல. இன்னும் வேணும்னா ஃபேக்டரியில இருந்து ஒரு பெரிய காரை வர வச்சிடலாம். எதுக்கு இத்தனை காரு? ஒரு கார் போதும், அதுலயே போயிட்டு வந்துடலாம். என்னது, ஒரு கார் போதுமா? இவ்வளவு பேருக்கும் ஒரு கார் போதுங்கிற? ஆமாங்க, எதுக்கு அத்தனை பேரு? எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எதுக்கு அலைஞ்சுக்கிட்டு? அது மட்டும் இல்ல, நாம குலதெய்வம் கோயிலுக்கு போய் இப்பதானே பாத்துட்டு வந்தோம். அதனால நம்ம ஃபேமிலியில எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்ல. தோ அண்ணன் வந்திருக்காரு, அவரு குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அண்ணன் அண்ணி அப்கோர்ஸ் கல்யாண விஷயமா போறதுனால பொண்ணு மாப்பிள்ள சுரேகாவும் ரஞ்சித்தும் வரட்டும். நாம 2 பேரு 6 பேர் போதும், ஒரு கார்ல போயிட்டு வந்துடலாம். அத்தை, அது உங்களுக்கு கூட மாட இருந்து அங்க உதவி செய்ய ஆள் வேணும் இல்லையா? நான் அப்படியே கூட வந்துடுவா. அந்த சின்ன கார்ல ஓரமா இருக்கிறேன், உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஒன்னும் அவசியம் இல்ல, எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. இப்பதானே உங்க மாமா கிட்ட சொன்ன, நீங்க சாப்பிடுற வேலையை பாருங்க. பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கட்டும் இருக்கீங்களா? அம்மா, என்ன இருந்தாலும் சூர்யா நமக்கு ஒரே பையன். சூரியகாவுக்கு கூட பிறந்த அண்ணன், அவன் வர வேணாமா? அப்பா வந்தா போதாதா? அண்ணன் எதுக்கு? அது மட்டும் இல்ல, அண்ணங்கிற ஸ்தானத்துல இது வரைக்கும் சுரேகாக்கு அவன் ஏதாவது பண்ணிருக்கானா என்ன? எதுவும் பண்ணது இல்லைல்ல, அதனால இதுக்கு அவன் வரணுங்கிற அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன், நீ என்ன? டாடி, நான் எதுக்கு? அதான் பொறுப்பா கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு தாய் குலம் இருக்காங்களே, அது பத்தாதா?
அவ்வளோ ஏன் விட்டா அவங்கள கூட வர வேண்டாம்னு சொல்லுவாங்க.